ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டாக்ஸ் ஃபங்க்ஷன் அண்டு ரோ ஃபங்க்ஷனை வச்சு நம்ம எப்படி ஒரு நேம் ஃபுல் நேம் எப்படி பாருங்கள், ஃபுல் நேம் இருக்குது. இதை எப்படி ரிவர்ஸில் கொண்டு வரதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதில் ஜேம்ஸ்ன்ட்டு ஸ்டார்ட் ஆகுது, கீழே பார்த்தீங்கன்னா மார்க்குன்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இதை நம்ம எப்படி ரிவர்ஸில் இங்கே கொண்டு வரதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜேம்ஸ்ன்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா மார்க், டேவிட், தோமஸ் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம கீழேருந்து ரிவைஸ் கொண்டு வர போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன். இன்டெக்ஸ் டைப் பண்ணிக்கிங்க. இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன் இது டைப் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு கிடச்சிச்சு. இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிவிட்டு அரேன்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே அரேனா நம்ம இந்த டேட்டா தான், நேம் தான் அரே. இதை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து இதை லாக் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? லாக் பண்ணிவிட்டு கமா கொடுத்துக்குங்க. கமா கொடுத்துட்டு திரும்ப ரோ ஃபங்க்ஷன் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ரோஸ் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிங்கன்னா அந்த கரண்ட் வருங்களா, ரோ ஃபங்க்ஷன் டைப் பண்ணிட்டு திரும்பி அரே செலக்ட் பண்ணுங்கள். அரே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைமும் நீங்கள் இது ஃபுல்லாக லாக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி காட்டும். அதுக்கப்புறம் இந்த F, அதுக்கப்புறம் இந்த 1 8 இருக்கா, இதை மட்டும் தான் லாக் பண்ணணும். ஸோ இதை லாக் பண்ணிக்கிங்க. இதை லாக் பண்ணிவிட்டு திரும்ப க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கங்க. இங்கே பார்த்துங்க, 2 ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட்டு, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ 2 ப்ராக்கெட்டு கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணி அங்கே பார்த்தீங்களா மார்க்குன்ட்டு வந்துருச்சு. கீழே உள்ள நேமு மேலே மார்க்குன்ட்டு. மற்ற நேமு நம்மளுக்கு ரிவைஸில் வரணும்னா அதை அப்படியே கீழே ஸ்பிளிட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே, இன்னும் ஒரு நேம் பேலன்ஸ் ஆகிடுச்சு அதே. ஓகேங்களா? பாருங்கள், கீழே இருந்து நம்மளுக்கு அப்படியே ரிவைஸில் இந்த டேட்டா நம்மளுக்கு நேம் கிடச்சிச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நேம் வேணால், எத்தனை நம்பர்ஸ் வேணால் கூட நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ உங்களும் சந்திக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.